அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்லைனா ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஓவர்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சனலாகவும் சரி, நம்ம நிறைய ப்ரெசன்டேஷன்ஸும் நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு தான். ஏன் இந்த பர்டிகுலர் பார்ட் அண்ட் இந்த பர்டிகுலர் யூடியூப்பில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் ஷார்ட்டாக சொல்லுங்கள், கிறிஸ்பாக சொல்லுங்கள், அதாவது அப்படியே இன்ட்ராக்ட் பர்சன் டு பர்சன் மாதிரி சொல்லுங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. எல்லாருமே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி நீங்கள் மீடியாவில் பார்க்குறது, நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குறது, நிறைய இடங்களில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்லை ஷார்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எப்போ தான் நீங்கள் அந்த கண்டென்ட்டை எங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஏன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த இடத்துல எங்கே போனாலும் உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூலோ இந்த காலேஜ் முடிய வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் ஃபேக்கல்ட்டிஸை கவனிச்சுட்டு வந்திருக்கீங்க? கிடையாது இல்லையா? ஒரு சில 2 பேர் தான் இருப்பாங்க, சரிங்களா? நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ண ஆளினா, சரிங்களா? அது ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டானா கிடையாது. நம்ம எல்லா பெஞ்ச்லேயும் உட்காந்துருக்கோம், எல்லா கிளாஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸோடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால் நம்ம அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி வச்சுக்க தான் நீங்கள் எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டான வேர்ல்டுக்கு போயாச்சு. எல்லோரும் இன்ஸ்டண்ட்டான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டோம், குயிக்காக செஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம், சீக்கிரமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதோடைய ஆபத்துகள் எவ்வளோ இருக்குது, ரிஸ்க் எங்கே இருக்குது, கடைசியாக எங்கே நிற்க போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட் செக்டார்ஸில் அண்ட் லீகல் சைடில் தான் நிற்க போகிறீங்க. அங்கே எப்படி இருக்கும்? நீங்கள் நினைக்கும் சட்டுன்னு ஜிபே பண்ணி உடனே அமௌண்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமானா கிடையாது. ரொம்ப ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப லாங் ப்ரொசீஜர் தான், சரிங்களா? போக போக காம்ப்ளிகேட் ஆகும். ஏன்னா அப்பப்போ புதிய ஆர்டர்ஸ், புது அமெண்ட்மெண்ட், அன்னைக்கு புதுவில் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மாறும். ரெட்ராஸ்பெக்டிவாக இருக்கலாம், இல்லை இட் மேபி வைஸ் வர்சாவாக இருக்கலாம், சரிங்களா? அது எப்படி இருக்கோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ப்ரோஸ்பெக்டிவாக இருக்க போதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போக தான் நமக்கு தெரியும், ரைட்டா? அதனால் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, மேம் எதுவுமே பார்க்காம சொல்லுங்கள், எங்களுக்கு டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி சொல்லுங்கலாம் நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஐ நோ இட்ஸ் எ ஹெல்த்தி கான்வர்சேஷன், பட் ஸ்டில் எல்லாருமே இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே நம்மளும் பண்ணக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் ஓரலாக சொல்ல பார்க்குறேன். சொல்ல முடியாத விஷயங்களை விஷுவலைசேஷனில் இமேஜஸாக கொடுக்க பார்க்குறேன். அந்த இமேஜஸ்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு யாரோ நல்ல நபர்கள் நல்ல எண்ணத்தோடு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதை நான் அந்த பதிவை கொடுக்குறேன். ஏன்னா அவங்களோட நீங்கள் பார்க்கும்போது அவங்க இன்ஃபர்மேஷன் சப்போஸ் ஸ்லைட்ஸ்லையோ வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்து நீங்கள் ரிலேட் பண்ணி அதை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அது ஒரு விஷயத்தை பார்க்க அது உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் ஆகுங்கிறதுக்காக மட்டும்தான் அது பண்ணுவோம். ஏன்னா நம்ம அதுக்குன்னு திருப்பி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வீடியோவை அவ்வளோ சீக்கிரமாக என்னால் முடிக்கவே முடியாது. அண்ட் டைம் கன்சம்ஷனும் அதிகமாகும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் நான் நிறைய நாள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆன் சைட்டாவோ ஆஃப் சைட்டாவோ அது ரெண்டுமே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட நம்ம பேசி அவங்கக்கிட்ட தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லலை, அதர் அத்தாரிட்டிஸ் கூட பேசும்போது தெரியக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, மக்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவங்க மனதார கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பிரதிபலித்து நம்ம மேக்ஸிமம் அதை சொல்ல பார்க்குறோம். இது ஒரு ப்ரிவென்ஷன் அண்ட் மெஷர்ஸாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயங்கள்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ எனக்கு எதுக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு தர வேண்டிய சாப்பாடு கொடுத்தா பத்தாதா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அப்படி கிடையாது. சின்ன குழந்தைக்கே டிரைவிங் சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்கே ஸ்விம்மிங் கிளாஸு, ஸ்கேட்டிங் கிளாஸஸ்ன்னு நிறைய எக்கச்சக்கம் அபாக்கஸ் கிளாஸ்ன்னு நிறைய கிளாஸ் அனுப்ப நானும் போனேன்னா. ஆமாம், நான் சின்ன வயசு எனக்கும் அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருந்தனால தான் ஓரளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியுது என்னால். இன்னும் ஆகலை. ஏன்னா ஆல்வேஸ் எவ்ரிபடி இஸ் அ லேர்னர் தான். டே டு டே லைஃப்பில் எல்லாருமே இஸ் அ லேர்னர். நோபடி இஸ் ஸ்காலர்ஸ் யாருமே கிடையாது, ஆல் ஆர் ரிசர்ச்சர்ஸ் தான், சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்ம டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அத்தாரிட்டி விவிஐபிஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோடைய லைஃப் ஸ்டைல் டு தி மீடியா. ஸோ மீடியா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் இருக்குது, 1-2 கிடையாது. இவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் டக்குன்னு இவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா மீடியா பர்சன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தே வாண்ட் டு கிவ் எ குட் ஒப்பீனியன் ஆன் தெம்செல்ஸ். அவங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் மக்களுக்கு இருக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. நிறைய பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. சரி, நான் மீடியா பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் எத்திக்கலான விஷயங்கள் செஞ்சாலும்
நிறைய பேர் இது படிச்சுட்டு வராமல் டிகிரியோ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராவாக என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அப்படியே தப்பான விஷயங்கள், செக் பண்ணாத விஷயங்கள், ஒர்க் அவுட் பண்ணாத விஷயங்கள், கிரவுண்ட் ஒர்க் பண்ணாத விஷயங்கள், யார்கிட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்காம, சஜஷன்ஸ் கேட்காம, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்காம அவங்க அப்படியே ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா, கடைசியில் எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்த 2-3-4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த என்டையர் கிளாஸ் வில் பி டிஸ்டர்ப். அதே மாதிரி தான் அந்த இவ்வளோ ஒழுக்கமாக இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபேக்கல்ட்டி ஆர் டீச்சர் வில் பி கெட் டிஸ்டர்ப் பிகாஸ் ஆஃப் தீஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கள கிளாஸ் விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் என்னதான் நல்ல வந்து இருந்துக்கிட்டு இருந்தாலும், எவ்வளோ நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொன்னாலுமே, அஸ் மீடியா பர்சன்ஸாகவும் சொன்னாலுமே அது ஏன் நிறைய நேரங்களில் ரீச் ஆக மாட்டேது அப்படின்னா, மக்களுக்கு ரொம்ப நல்ல ஜாலியாக ஒரு ஜோவியலாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே பொய்யாகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எஸ்பெஷலி இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கட்டும், எனி ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸும் ரொம்ப எத்திக்கல் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய நபர்களுடைய கொண்டாட்டம் வந்து எல்லாருக்கான கொண்டாட்டமாக தான் அதை அவங்க கருதுவாங்களும். சரி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் மேம் மீடியாவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சன் தன்னுடைய லைஃப்பை ரிஸ்க் பண்ணி உயிரை கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து ஷூட் அவுட்டில் நிறைய பேர் இறந்துருக்கலாம், நிறைய டேட்டாஸ் வராமல் இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அது எதனாலன்னா டியூ டு லாட் ஆஃப் நேஷ்னல் இன்டகிரேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம நாட்டோடைய பேர் கெட்டு போயிடக்கூடாதுக்காகவும் தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஃபார் டு மெயின்டைன் த பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் அமாங் ஆல் த சிட்டிசன்ஸ். சரிங்களா, இப்போ இந்த மீடியா பர்சன்ஸ் இந்த அத்தாரிட்டி செய்யக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற விஷயத்த கவனிப்பாங்க. சரிங்களா, தேர் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் பையாவோ நிறைய வந்து ஏஜென்சி மூலியமாவோ ஆர்கனைசேஷன் மூலியமாவோ அஸ் அ ஜென்ரல் பர்சனாவோ அஸ் அ பப்ளிக் பர்சனாவோ அவங்க இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அஸ் அ மீடியா பர்சனாக டே டு டே லைஃப்பை அப்சர்வ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லணும். நமக்கே தெரியாது அவங்க மீடியா பர்சன் தெரியாது. யாரெல்லாம் மேக்ஸிமம் மீடியா பர்சன்ஸ் போட்டுக்கிறாங்களோ அது பற்றின எத்திக்ஸோ அது டிகிரியோ வாங்காதவங்க மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உண்மையான ஒரு மீடியா பர்சன்ஸ், உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாருமே தன்னுடைய லைஃப் ரிஸ்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பேர் இறந்துறத நம்மளே நிறைய சேனல்ஸ்ல நம்மளே சொல்லியிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுடைய உண்மைகளை வெறி வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நானும் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன். ஸோ மீடியா பர்சன் உடைய இமேஜ் வந்து எப்படி அப்படின்னா வெரி எக்ஸ்ட்ரீமான ரிஸ்கான ப்ரொஃபஷன் அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, அவங்களுடைய உயிரை வந்து எந்த ஒரு விதத்துலையும் தே டோன்ட் கிவ் ப்ரியாரிட்டைஸ். ஸோ அந்த மாதிரி குட் ஒப்பீனியனுக்காகவும் குட் விஷயங்களுக்காகவும் குட் ஃபேத் பேஸ் பண்ணி தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதுவும் தானே நிறைய பேர் கெட்டவங்களும் இருக்காங்க, அதை நமக்கு போக வேணாம். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அத்தாரிட்டியோடைய டிரான்ஸ்பரன்சியை செக் பண்ணுவாங்க. ஸோ அத்தாரிட்டியோட டிரான்ஸ்பரன்ட்னா அவங்களோட முடியுமான கிடையாது. இப்போ ஃபேமிலியில் சொத்து சேர்க்குறாங்க நிறைய பேர் பாருங்க, இந்த ஸோ வந்து இந்த பிரமுகம் வந்து கவர்மெண்ட் சைடு இப்போ எம்பியோ எம்எல்ஏயோ யாரோ இருக்காங்க, இல்லை வந்து டிஸ்டிங்விஷ்டான ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ எனி பர்சன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரோ இல்லை வேற யாராவது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு விஏஓ தாசில்தாரோ இந்த மாதிரி சோவன்சோ இல்லை கலெக்டரோ சோவன்சோ வந்து எங்கள் குடும்பத்தார் சார்ந்தவங்க இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது உள்ள இன்டெப்த்தாக படிக்கும் போது அதெல்லாம் கோர்வைகளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்மளுடைய இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ இந்த அத்தாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி மட்டும் கிடையாது, நிறைய போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி, அவங்களுடைய சில்ட்ரன்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்க எங்கே பண்ணுறாங்க, அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க முத கொண்டு நிறைய இருக்கும். அகெயின் இந்த அத்தாரிட்டியே வந்து வேற எங்கேயாவது மேடை பேச்சுக்கள் இல்லை ஸ்டேஜ் ஸ்பீச்சஸில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஃபேமிலியை ரிலேட் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், கடினமாக இருந்தேன், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருந்தேன், இந்த காலேஜில் நான் படித்து வந்தேன், இந்த தெருவில் நான் வந்து இதே தெருவில் வந்து நான் வந்து வேலைக்கு கேட்டு தெரிஞ்சிருக்கேன், இந்த நிலைமையில நல்லா இருக்குன்னா அதுக்கு படிப்பு தான் காரணம், என்னை உயர்த்தி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லா உண்மையான அத்தாரிட்டிஸும் அப்படிதான். ஸோ அவங்களுடைய ஃபேமிலியை தான் அவங்க மேக்ஸிமம் அவங்க சொல்லுவாங்க, என் குழந்தை இங்கே படிச்சிருக்கேன், என் குழந்தையோட வயசு தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய ஸ்டேஜஸ்லேயே நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸை எப்பயுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய நபர்கள் நார்மலாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அதர் பீப்புள்ஸ் லைக் மீடியா பர்சன்ஸுமே இருப்பாங்க. ரைட்டா, இப்போ இந்த மீடியா பர்சன்ஸ்க்கு இவங்களுக்கும் என்ன மேம் அப்படி தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய பப்ளிக்கோட வேலையும் கிடையாது, மீடியா பர்சன்ஸோட வேலையும் கிடையாது. இது அவங்கவுங்க கடமைகளை அவங்கவுங்க செய்யணும்.
அவங்கவுங்க செய்யாமல் இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, லெட் மீ கிவ் சம் மூவிஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ இல்லையா, ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் உங்களால். இப்போ சந்திரமுகி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சந்திரமுகி இந்த மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ரஜினி சார் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. சப்சீக்வெண்ட்டாக ஜோதிகா மேடம் வந்து அந்த கேரக்டர் வந்து சந்திரமுகி கேரக்டரை, அந்த டான்ஸர் கேரக்டரை அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் ஸோ பிரில்லியன்ட். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு டைலாக் வரும், அதாவது சந்திரமுகியா பார்த்தாங்க, சந்திரமுகியா மாதிரி நின்றா, சந்திரமுகியா வாழணும்னு நினச்சா சந்திரமுகியாவே மாறிட்டா. ஸோ அந்த டைலாக் வந்து சீக்வன்ஸ் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் மாதிரியே ஒவ்வொருத்தவங்களோடையும் என்ன பண்ணுறாங்க, அது இந்த படத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பேய் வந்திருக்கும். அது மாதிரி ரியல் லைஃப்பில் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லிப்பாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சேன், அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ண நினச்சேன், அவங்களே தொடர்ந்தேன், கடைசியில் அவங்க கூடயே ஜாயின் பண்ணேன், அவங்ககிட்டே ஒர்க் பண்ணேன், கடைசியில் அவங்கள தோக்கடிச்சிட்டு அவங்களோட நான் அதிகமாக மேலே வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர். ஸோ அந்த சந்திரமுகி மாதிரி தான் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போது இது வந்து இட் கேன் பி டேக்கன் டு another நெக்ஸ்ட் லெவல் என்னால் சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ்லேயும் நிறைய ஏற்படும், அத்தாரிட்டிஸ்குள்ளேயும் நடக்கும். நிறைய இடங்கள்ல நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வேறு யார்ட்டையும் சொல்லாத உங்ககிட்ட புலம்பியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு கேஷுவலாக நான் இப்போ சொல்கிறேன், பட் அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இன்னொருத்தவங்களுடைய லைஃப்பை ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதாவோ, அவங்கள பழி வாங்கியோ, அவங்கள பேரை கெடுத்தோ, அவங்க அவமானப்படுத்தியோ, அவங்க இடத்த பிடிக்கிறதுக்காக நிறைய டீம் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணியோ ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும், கெட்டது இருக்குது. இதே ப்ரெஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியை வந்து தப்பானவங்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து நியாயமாக வந்து ஒரு இன்னொரு சேனலில் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கும். அவங்க பண்ண நன்மைகள், அவங்க செய்த மக்களுக்கு தொண்டு செய்தது, அவங்க போட்டக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சேனலுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வெயிட்டேஜ்லேயுமே நம்ம எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லா அத்தாரிட்டிஸும் கெட்டவங்க கிடையாது, எல்லா அத்தாரிட்டிஸும் நல்லவங்களும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நல்லவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி அத்தாரிட்டிஸ் நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இந்த இமேஜ் பெர்ஸ்பெக்டிவை வந்து நம்ம எடுத்துட்டு போகிறோம். மீடியா பர்சனா நமக்கு அவங்க ஏன் பாடுபடுறாங்க அப்படின்னா, அது ஃப்ளாஷ் பண்ணும்போது மக்கள் நிறைய பேர் ஈர்க்கப்படுவாங்க, நிறைய மக்கள் அதை வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய சேனலுடைய பேரும் புகழும் ஏற்படும். அதே மாதிரி இந்த சேனல் மேலே நம்பிக்கை ஏற்படும். உண்மையான விஷயம் நிறைய ரிஸ்க் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குவாரியெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க, எனக்கே திட்டம் நிறைய ஏற்படுது, மண்குவாரிகளை வந்து நிறுத்த சொன்னோம்னா என்ன வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சேனல்லே ஃப்ளாஷ், நிறைய சேனல்ஸ் ஃப்ளாஷ் ஆகிருக்கும், நினைவு பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பெர்செப்ஷன்ஸை வந்து அத்தாரிட்டிக்கும் அண்ட் அதர் விவிஐபிஸ்ன்னு சொல்லக்கூடிய கேட்டகரி இருக்கக்கூடிய, இட் மே பி செலிபிரிட்டிஸ், இட் மே பி ஆஃப் ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், யாராக வேணா இருக்கலாம், irrespective ஆஃப் எனிபடி. சரிங்களா? இவங்க எல்லாம் காசு கொடுத்து தான் வந்து இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரையுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட்டாகவே இருந்தாங்களும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, கேசஸ் வெளியே வராமல் இருக்கணும்னு நினைப்பாங்க, நியூஸ் வெளியே லீக் கிடக்கிறது, மீடியா பர்சன்ஸ் போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒரு கட்டத்து மேலே பிளாஸ்ட் ஆகும். இப்போ பிளாஸ்ட் ஆனாலும் என்ன மேம் ஒரு நாள் 2 நாள் பேசுகிறாங்க, அப்படி அந்த ஒரு நாள் 2 நாள் ஃப்ளாஷ் ஆன நியூஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே இருக்குமே, எப்போ எடுத்து பார்த்தாலும் அது ஒரு எவிடன்ஸ் தானே, ப்ரூஃப் தானே, இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பேட் நேம் இம்ப்ரெஷன் ஏற்பட்டதில்லை. இப்போ யாராவது பற்றி விசாரிக்கிறீங்க, இப்போ என்னை பற்றியே விசாரிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபரித் நிஷா அட்வொகேட் சொல்லி போட்டு பார்ப்பீங்க, இல்லை என் ஃபுல் நேம் போட்டு செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, இல்லை நேரில் வந்து உண்மையிலேயே இந்த பொண்ணு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லி என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் இருக்கக்கூடிய நபர்களை இல்லை வந்து ஒரு அத்தாரிட்டியாக இருக்கும் போது அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி செக் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். அப்போ ஏற்படும் போது டிபார்ட்மெண்ட் என்னதான் ஹெல்ப் பண்ணி சப்ரஸ் பண்ண பார்த்தாலும் சம்டைம்ஸ் அவங்களாலேயே ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்போது நம்ம என்விரான்மெண்ட் என்னதான் மூடி மறைச்சாலும், என்னதான் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸை மூடி வைக்க சொல்லி நம்ம மெயின்டைன் பண்ணி அவங்களும் நம்ம ஃப்ரெண்டு எப்படியாவது பாடுபற்றி நம்ம பேட்ச்மெண்ட்டை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே திரும்பிடும் நினைக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பட்டாம்பூச்சியை விட வேகமாக பறந்து போயிடுவாங்க, இல்லைன்னா ஈகிளை விட வேகமாக பறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களும் கொஸ்டின் பண்ணுவோம், கிராஸ் பண்ணப்படுவார்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலையும் போது அவங்களுக்கு லீவ் போட முடியாது, அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படும்,
இஷ்யூஸ் ஏற்படும். என்னன்னா இப்போ நிறைய இடத்துல நானே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான சோஷியலாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கிறது சேஃப்டி கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் இருக்கவங்களாம் எல்லாருமே ஸ்டேட்டஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா புகையோட டிபிஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸை வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. நிறைய பெண்களில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா ட்ரிங்க்ஸில் எந்த அளவு வந்து மிக்சர் பண்ணி குடிச்சா மேபி ஆல்கஹாலிக் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறைய பீப்புள்ஸ் என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் எல்லாரும் லைக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான தடுப்பில் இருக்கும் போது இதே மாதிரி அத்தாரிட்டிஸ் பண்ணனா என்ன ஆகும்? இமீடியட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் பை த சேம் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஓரளவுக்கு தான் டிபார்ட்மெண்ட் காப்பாற்றும். ஒரு படி போயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஸோ ஃபேமிலியாகவே இருந்தால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆல்கஹாலிக்காக ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப், இன்னும் ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர், யாருக்குமே தெரியாத ஒரு டிஸ்க்ளைமர் அப்பப்போ ரன் ஆகும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். அதாவது அவங்களுடைய ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களுடைய வேலைகள் ப்ராஜெக்ட் வந்து இழுக்கப்படுகிறது, செய்ய முடியாத தருணங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற விதத்தில் ஓவர் டோஸ் ஹேங் ஓவராக வரப்பட்டார்கள்னா அவங்க ரிப்பீட்டடாக இதே மாதிரி சொல்ல செய்யாமல் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஹேங் அவுட் மேபி கம்பெனிலேருந்தே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கலாம். ஆனால் நீங்கள் ஓவர் டோஸ் ஆகி அது ஒர்க்குக்கு லைக் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, என்னப்பட்ட ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் விஏஓ ரேஞ்சில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சிட்டிசனில் எங்கே இருந்தாலும் சரி, யூ வில் பி கொஸ்டின். அப்புறம் எதுக்கு மேம் ஆல்கஹால்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, என்னதான் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சுகரே சாப்பாடு ஸ்வீட்டே இருந்தாலும் அவங்க சாப்பிடாம அவங்க செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஸோ பப்புக்கு ரிப்பீட்டடாக போகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும் போது கேரக்டர் அசாசினேஷன் வில் பி டன் பை ஈச் அண்ட் எவ்ரிபடி, நாட் ஓன்லி பை யோர் ஃப்ரெண்ட்ஸ், not only by your relatives, not only by your official persons, but also ever. இப்போ இந்த மீடியாவில் இது கண்டிப்பாக அவங்க ட்ரிகர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வந்து மீடியா சைடில் பண்ணுவாங்க. அதுக்குன்னு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க செக் பண்ணும் போது கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அவங்க இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் ரொம்ப பீக்காக போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே உதவ மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க லவ் அஃபேர் பற்றி, டிவோர்ஸ் பற்றி ரொம்ப டெப்த்தாக நிறைய பேர் பர்சனலாக இருக்கும்போது கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நான் நிறைய இடங்களில் டிவோர்ஸ் கேஸஸை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. மேபி மியூச்சுவலாக அவங்க பிரியணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ரெண்டு பேருக்குமே உண்மையிலே வந்து நம்ம பிரிஞ்சதுனால மன அமைதி வந்து இருக்கும் அப்படின்னா மட்டும், அதுவும் மீடியேஷன் இல்லை வந்து அவங்க சமாதானமாக போய் அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு லீகல் சைடை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். டிவோர்ஸை வந்து வீம்புக்கு வந்து நிற்கிறவங்க அது வந்து இது மாதிரி தான், ப்ளஸ்னா ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் தான், மைனஸ் ப்ளஸ்னாலும் மைனஸ் தான், மைனஸ்னாலும் அகெயின் அடிஷன் வராது, இந்த இடத்துல மைனஸாக தான் போகும். ஸோ பாசிபிலிட்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி தான் டிவோர்ஸ் கேசஸ் எல்லாமே. நீங்கள் ரெண்டு பேரில் யார் ஒருத்தவங்க ரன் பண்ணாலும் கடைசியில் கண்டிப்பாக ஒருத்தவங்க கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிற கேஸே கிடையாது. நிறைய கேஸ் வந்து யோசிக்காமே ஃபிட் கேஸும் சொல்ல முடியும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த லவ் அஃபேர் கேசஸ், லிவ் இன் ரிலேஷன் கேசஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ எவர் ஜெட்ஸி இசட் டேர்ம்ஸ் தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன் சரிங்களா, இவங்க ஃபேமிலியோ இவங்களை சுற்றி இருக்கவங்களோ பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேயோ இல்லை விவிஐபிஸ் இருக்கவங்களுடைய பேரை கஷ்டப்படுமா, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா, பிரச்சனைக்கு உள்ளாகுமானா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வந்து கேள்வி கேட்பாங்களா, அந்த மினிஸ்டர் வந்து கேள்வி கேட்பாங்களா, ஃபோன் அடித்து எல்லாருமே கேட்பாங்களா, இல்லை வந்து பர்டிகுலர் ஃபேமிலிக்கு ஃபோன் அடித்து இன்டிமேஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு கெட போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கால் வரும். கண்டிப்பாக அதை பற்றின விஷயங்கள் இன்டைரக்டாக நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது திஸ் இஸ் அ ஏ பர்சன், திஸ் இஸ் அ பி பர்சன் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏ பர்சன் மேபி பையன் பொண்ணுன்னு வச்சுக்கோமே, இந்த பையன் பொண்ணு கேட்டகரி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, இல்லை லிவ்வில் இருக்கிறாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மேபி ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்க, ஒருத்தவங்க பொய்யா இருக்காங்க, இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் சரிங்களா. லெட் மீ கன்சிடர் திஸ் பர்சன் இஸ் அ ஃபேமிலி மெம்பர். அந்த ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற இந்த நபர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க, மதர் ஆர் ஃபாதர் எனிபடி எல்ஸ்.
இப்போ இவங்க 2 பேரோட இஷ்யூல ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. இப்போ இன்னொருத்தவங்க ஃபேமிலியில போய் சொல்லி பார்க்குறாங்க, அவங்க ஃபேமிலியில ஏத்துக்கல. இப்போ அந்த பர்டிகுலர் கன்சர்ன் பர்சனோடைய கவர்மெண்ட் வேலையில போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இஷ்யூஸ் வருமா? ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதை போய் பண்ணலாமானா ஈஸி ரூட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுறது இல்லை தெரிஞ்சாலும். ஏன் அப்படின்னா அவங்க உண்மையாக நேசிந்திருக்கலாம், இல்லை அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது இல்லை, நிறைய பேர் தெரியறது இல்லை. ஸோ மேம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரிலாம் உட்கார்ந்த இடத்துல யாராவது மேம் கிளையெல்லாம் நிப்பாட்டியிருக்கீங்களான்னா நிப்பாட்டியிருக்கேன். உட்கார்ந்த இடத்துல இல்லை, ஃபோன் காலே வந்து இன்டிமேஷன் கூட ஐடியா கொடுத்து டக்குன்னு மேரேஜ் நின்று போச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண வீட்டில் ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுடைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்று அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லி அந்த பையன் ஓடி போயிட்டான். சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இதெல்லாம் வந்து நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால யார் வேணாலும் நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியுமா மேடம்? நான் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம். லீகலாக நீங்கள் எதுவுமே செய்யும் போது அது வந்து ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? லீகல் சேனலில் செய்யணும். இப்போ நீங்கள் சொன்னது லீகலாக தான் சொன்னீங்கன்னா ஆமாம் லீகலாக தான் செஞ்சேன். அது லீகல் ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டில் தான் பண்ணேன். அதனால தான் அது வந்து இட் வாஸ் நாட் ஸோ பிக் சேலஞ்ச் கிடையாது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏமாத்துதல் செய்கிறதா இருக்கட்டும். இப்போ டாக்டர் கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக் டாக்டர்ஸ்லாம் மாட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பெண்களுமே அதே மாதிரி வந்து செய்கிறாங்க. நான் வந்து நல்ல வேலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் விட்டுட்டு போயிடுறாங்க. பிஸ்னஸ் போகிறேன்னு சொல்லி காசெல்லாம் நகையெல்லாம் பிடிங்கிட்டு அவங்க வந்து வேற கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கள போய் லாக் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள ட்ராக் டவுன் பண்ணுவாங்க. என்னதான் எனக்கு சம்மதமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்களும் அந்த இடத்துல இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து உடனே பிரேக்கப் பண்ணிடுவோம், உடனே பிளாக் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, அப்படி தடையமே இல்லாமல் டெலீட் பண்ணிடலாம், அவங்கள டெலீட் பண்ண வச்சுருவோம், நம்ம மிரட்டுவோம், அது பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு என்ன இன்ஃபர்மேஷனா அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஜென்ரேஷனில். சரிங்களா? ஸோ எல்லாருடைய ஃபேமிலியிலே நான் தான் சொன்னேன், அவங்க அப்பா அம்மா பேரே தெரியாது, அவங்க போஸ்டிங்கும் தெரியாது, கிரேடும் தெரியாது, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களே தெரியாத அளவுக்குலாம் ஃபேமிலிஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்ல 2025 இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருப்பாங்க மக்கள். அது மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலேயே கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கே கேட்பாங்க, என் ஃபேமிலி கேட்பாங்க, என்னம்மா ரொம்ப டீட்டெயில் கேட்குற, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க. கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும்லாம் நான் போயிருக்கேன். ஸோ போயிட்டு சரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தான் போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டங்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பெருசாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது எதனால திருப்பி அவங்க திருந்திட்டாங்க, அந்த தவறு அவங்க செஞ்சாலும் ஓகே அது கேன் பி மேனேஜ்ட், ஐ கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயாச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு அந்த ஒரு லிமிட் தெரியும். நாட் ஓன்லி எ பர்சன் லைக் அ கிராஜுவேட்டட் பர்சன், இட் மேபி எனிபடி எல்ஸ். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் தெரியாத தத்தி அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போக இப்போ ஃபேமிலியில் இஷ்யூஸ், இப்போ வந்து நகை சேர்க்குறாங்க, நகை போட்டுட்டு வராங்க, அப்படி ஜுவல்லரி மாதிரி வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு விருந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஷினபிள் ஆகாமல் கண்டிப்பாகும். யாராவது ஒருத்தங்க டிரான்ஸ்பரன்சியில் ஆர்டிஐ மூலிமா கேட்டு அவங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அவங்களே பர்சனல் இன்வெஸ்டிகேஷனில் வீடு இருக்குது, பங்களா இருக்குது, அது எஸ்டிமேஷன்ஸ் எவ்வளோ வருது, வேல்யூ ஆஃப் தி சோ ஆஃப் தி கவர்மெண்ட் சைடும் சரி எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லி பக்கத்து தெருல ஒரு மேபி லீஸ் விடுறவங்க, இல்லைன்னா வந்து புரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, லேண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாவே, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்ககிட்ட கேட்டாவே எஸ்டிமேஷன் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மதிப்பு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 20,000 30,000 ஏர்னிங் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க. ஆனால் பார்த்தோன்னா 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டுற மாதிரியோ இல்லை வந்து லோன் வாங்கி கட்டின மாதிரியோ நகை வாங்கி கட்டின மாதிரியோ கணக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? கணக்கு காமிக்க முடியுதுன்னா ஓகே, பேங்க் டிரான்சாக்ஷன், பேன் ஐடி ஆல்ரெடி எல்லாமே ஜாயிண்டாக இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் எஸ்கேப் ஆகி போகிற அளவுக்குலாம் இப்போ இல்லைனாலும் நிறைய பேர் மாட்டுறாங்க. அது வந்து நம்ம தலைவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மக்களும் சிறப்பாக இருப்பார்கள். சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே போவேனா. ஸோ அந்த ப்ரொஃபஷன் வில் பி கொஸ்டின். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரொஃபஷன் வில் பி கொஸ்டின் பண்ணுவாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிபடி. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலிபிரிட்டியாக இருக்காங்க மேம், அவங்க ஒன்று காசெல்லாம் கொடுத்து எல்லாமே இது பண்ணிடுவாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க மன அழுத்தம் இருக்குல்ல, சரியா, அந்த நேரத்தில் உங்கள் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை.
சரிங்களா? அது மட்டும் போதுமா மேம் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக இட் வில் ஹாவ் அ ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் கெரியர் ஆல்சோ. ஸோ அந்த கெரியர் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். வார்னிங்ஸ் கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டில் ப்ரெஷர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டாப்பான செலிபிரிட்டியாக தான் எனி டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எனிபடி இட் கேன் பி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது. அண்ட் அகெயின் இந்த விஷயத்தை வந்து மீடியா பர்சன்ஸ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன் சப்போஸ் மீடியா பர்சன்ஸ் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு செய்கிறாங்கனால மட்டும்தான் நிறைய இடங்கள் வந்து ரிசர்வேஷன்ஸாக இருக்கட்டும், பல அத்தாரிட்டிஸ் வந்து ஒழுங்காக இன்னுமே பயந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க வேலைகளை செய்யணும், அவங்க செய்ய மாட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்குகிற சம்பளம் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அமௌண்ட்ஸ் வாங்குறாங்க, வெளியே இருந்தும் வாங்குறாங்க. ஸோ வாங்கி அதையும் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலைகளை செய்யாமல் இருக்கனால மட்டும்தான், அந்த விஷயங்களை தவறும் செய்ய மட்டும்தான், மக்கள் குழம்பு விஷயங்களை வந்து அடிக்கடி மக்கள் கிட்ட கேட்கும் போது மட்டும்தான் திஸ் மீடியா பர்சன் வில் கம் அண்ட் இன்வெஸ்டிகேட். அது வரைக்கும் அவங்களுக்கு இருக்க என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஒருத்தன் வேலை பார்க்குறவங்க வந்து கெடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லையா? உண்மையாக தானே கொண்டு வர முடியும். ஒருத்தன் வேலை போய் ஃபேக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மீடியா பர்சன்ஸ் வந்து தரோவா வித் ஆல் டைப்ஸ் ஆஃப் எவிடன்சஸ், மேபி அட்வொகேட்ஸ் கூட எவிடன்சஸ் வந்து மேபி எங்கேயாவது விடலாம். ஆனால் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க மீடியா பர்சன்ஸாக இருப்பாங்க. மீடியாவோட சோர்ஸாக இருக்கும், இல்லை மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இமேஜஸாக இருக்கும். நிறைய இமேஜஸ் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதை பயன்படுத்தி ஒருத்தவங்க மேலே அலிகேஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் ஸ்டில் சம்வேர் ஆர் அதர் அந்த இட் கேன் பி கலெக்டட் அண்ட் அது எவிடன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு சம்ஹவ் அது அதர் வே. அண்ட் அதர் எவிடன்சஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லா கேஸும் நிற்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி purely on the interpretation of the so and so corresponding judician and corresponding court officer and corresponding judges. ஸோ சில பேர் எவிடன்ஸ் இருந்தால் தான் சொல்லுவாங்க. சில பேர் கேன் அவங்க ஃபீல்டு ஒர்க் அவங்களே செல்ஃப் அசூம் ஓட்ட மாதிரி எடுத்து அவங்களே ஒர்க் அவுட் பண்ணி அது எல்லாமே தே வில் கேட்டாவே தெரிஞ்சிருங்க. 1-2 பேரை விசாரிச்சாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேமராஸ் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல யாராவது மாட்டதான் செய்யப்பாங்க. ஹெல்மெட் போட்டிருக்க மேம் கண்டுபிடிக்க முடியாது, அத்தாரிட்டி தானே கண்டுபிடிக்கணும், அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே இல்லைன்னா நீங்கள் வேறு எதாவது ஒன்று தான் மாட்டிப்பீங்க. சரிங்களா? அதனால வந்து அஸ் அத்தாரிட்டி பர்சனாக ஒரு டாப் மோஸ்ட் செலிபிரிட்டியாக இருந்தாலுமே திஸ் மீடியா பர்சன் வில் பி லைக் அ வாட்ச் டாக். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மீடியா இஸ் சம்திங் லைக் அ வாட்ச் டாக் மாதிரி தான். அதாவது கண்காணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து இந்த லீகலான இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ண வேண்டும், இல்லை தப்பான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறீங்க, மேபி ஆல்கோஹால், ஸ்மோக், இல்லை வேறு மேபி எனி கரப்ஷன்ஸ் ஆர் அகெயின் வந்து பிரைபரி, இந்த மாதிரி இந்த விஷயங்களில் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் எதுலையாவது இருந்திருக்கீங்க, மீடியா பர்சன்ஸ் தெரிய வருது அப்படின்னா மீடியா பர்சன்ஸ் வில் ஆல்வேஸ் கீப் ஐ ஆன் இட். அண்ட் அதை அவங்க கண்டுபிடிச்சி தான் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. மேபி அது மீடியா பர்சன் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் பண்ண மீடியா வந்து எலெக்ஷன் டைம்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரஃபாக வந்து ஒரு இது எடுப்பாங்க, ரஃப் ஓட்டிங்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா சென்சிட்டிவான நியூஸஸ் வந்து அத்தாரிட்டி மேலே கொடுத்தாங்கன்னா முதல்ல எடிட்டர் முதல்ல ஒத்துக்கணும். அவர் லைஃப் ரிஸ்க் தான் பண்ணுறாரு இல்லைங்களா? அவர் லைஃப் அண்ட் ஃபேமிலியை ரிஸ்க் பண்ணி தான் அவர் அந்த விஷயத்த பண்ணுறாரு. அது அவருடைய வேலை, அதை அவர் செய்கிறதுக்கான தான் எத்திக்கெல்லாம் அவங்க படிச்சுட்டு வந்து அந்த டிகிரி வாங்கிட்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. அதை நீ ஏன் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள போய் ஆஃபீஸை போய் உடைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரி. இது அடிக்கடி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இது நான் அடிக்கடி கேட்பேன். நான் என்னன்னா, அதாவது நான் ஒருத்தவங்க கூட சண்டை போடணும்னு நினச்சிக்கோங்களேன். நான் என்னுடைய சேம் ஜெண்டர் என்ன மாதிரியே படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு, என்ன மாதிரியே படிச்சுட்டு வந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கும்போது அவள் என்ன மாதிரியே எல்லா விதமும் உங்களுக்கு இருக்கிறது, ஆஸ் பர் ஃபினான்ஷியலாகவும் சரி, மைண்ட் வைஸாகவும் சரி, ஃபிசிக்கல் வைஸாகவும் சரி, அவங்களுக்கு என்ன மாதிரியே இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் சேலஞ்ச். என்னை விட படிப்புலேயோ இல்லை வந்து என்னை விட ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை என்னை விட கொஞ்சம் இல்லை அதிகமாகவோ, என்னை விட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் அதிகமாகவோ என்னுடைய நாலேஜை விட அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நாலேஜ் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறது சுத்த வேஸ்ட். there should be a fair treatment, equal balancing. அவங்க கூட தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அடிக்கடி எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். அண்ட் அகெயின் வந்து ஃபேமிலியிலே அதுதான் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சண்டை போடணும் அப்படின்னா, நான் ஒரு சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்னுடைய கேட்டகரியில் இருக்கணும், என்னுடைய சேம் சமமாக இருக்கணும். அவங்க கூட நான் சண்டை போடுறது தான் நியாயமான விஷயம். இப்போ வந்து என்னை விட ஒரு கம்மியான இருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக அதில் நானாக வின் பண்ண போகிறேன். ஐம் கோனா வித் வின்னர். இப்போ வந்து என்னை விட ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி தேர் கோயிங் வித் த வின்னர். ஸோ இது எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பண்ண முடியணும் அப்படின்னா
தட்ஸ் நாட் ப்ராப்பரான ஒரு பேட்டில் கிடையாது. ஸோ பேட்டில் ஷுட் பி இன் அ வெரி ஃபேரான ஒரு விஷயமா இருக்கணும், ஃபேர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும். இது ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ த ஆப்பரண்ட் ஷுட் பி ஹவுனா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒரு எம்பி அண்ட் எம்பி 2 பேரும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ லெவலில் இருக்காங்க, ஒரு ப்ரெஸ் பர்சன் இப்போ தான் ஒரு இனிஷியல் ஜேர்னலிஸ்டாக இருக்கான், அவனை போய் நான் கொன்றுவேன், அதுதான் தைரியம், அதுதான் வீரம்னா கிடையாது. அதே மாதிரி ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய டாப்பரில் இருக்கவங்க கூடிய சேம் பேட்சாவோ அதர் ஸ்கூலில் இருக்க சேம் டாப்பரோட ஃபைட் பண்ணி காம்படிட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் ஒரு காம்படிட்டர் அப்படி இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஹோல்டர், நான் வந்து படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான், தடுமாறுறாங்க, அவங்க அப்பா அம்மாவும் படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லை, அப்படி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க கூட ஃபைட் பண்ணுறது தப்பு. அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து உங்கள் லெவலுக்கு கொண்டு வந்து அவங்கள ஸ்டெபிளைஸ் ஆகி உங்கள் அளவுக்கு இருக்க ஆக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணுறது தான் பெட்டர் சரிங்களா. அதனால வந்து எந்த ஒரு இன் டேர்ம்ஸ் இன் எனி மீன்ஸில் எதுலேயுமே வந்து கம்மியோ அதிகமோ இல்லாத ஒரு நபர் கூட ஃபைட் பண்ணுறது தான் ப்ராப்பரான ஒரு ஃபைட் பேலன்ஸாக இருக்குது. அதனால தான் பாக்ஸிங் எனி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் ஏஜ் கேட்டகரி, அதே மாதிரி சேம் ஹைட் வெயிட் எல்லாமே பார்ப்பாங்க. அது வந்து பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸும் பார்த்தா அந்த கேட்டகரியோட தான் கேட்டகரியை ஃபைட் முக்கியமாக கராத்தே இந்த மாதிரியான கேட்டகரிஸை சொல்லணும். ரொம்ப டெப்த் இல்லை, பட் ஸ்டில் அந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் அவங்க வெயிட் அவங்க ஹைட்டில் இருக்கவங்கள மோத விடுறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஓகேவாக இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிகப்பெரிய அதிகாரியை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா வி ஷுட் டிஸ்ப்ரூவ் தான். நம்ம என்ன பண்ண முடியும், லீகல் சைடில் போய்ட்டு இவங்க இந்த மாதிரி டிஃபமேஷன் கொடுக்குறாங்க, சிம்பிள். அதுக்கு விட்டுட்டு அவனை போய் ரிவெஞ்ச் எடுத்து அவன் குடும்பத்தை அவனை கொண்டு இந்த மீடியா பர்சன்ஸ்க்கு நிறைய அநீதிகள் நிறைய எக்கச்சக்கமாக நடக்குது. தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா நிறைய ஒரு சில பேர் தான் வந்து ஆறுதலாக உங்களுக்கு வந்து மேடம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கீங்களா, வாங்களே தங்குங்களேன். எப்படி வந்து போலீஸ் அஃபிஷியல் ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம், குடிக்க தண்ணி, தங்குறதுக்கு இடம், ஏன் அவங்க இன்னும் மோசமான விஷயங்கள் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்ஸில் பீரியட்ஸ் வரும், பிளட் கிளாட் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எங்கே இடம் கொடுக்குறோம், அவங்க எப்படி மோசமான நிலையில் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்தா நம்ம பயப்படுறோம் இல்லையா, கோத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் மீடியா பர்சன் பார்த்தாலும் பயப்படுவாங்க, ஐயோ நம்மக்கிட்ட எவிடன்ஸ் கிட்ட நம்ம ரெக்கார்டு எடுத்து வேற யாருக்காக காமிச்சு நம்ம உயிர் போயிருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் எப்படி அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். இன்னும் ப்ரெஸ் மீடியா பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டி வந்து அவங்க தவறு திருத்திக்கணும் தான் நினைப்பாங்க, இல்லை அவங்க தவறு செய்கிறதுலேருந்து பயந்து அவங்க செய்யாமல் மேபி மக்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க. பட் என்ன ஆகுனா அவங்கள போய் இந்த பர்சன்ஸ் போய் த்ரெட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்கள போய் கஷ்டப்படுறதா இருக்கட்டும். ஸோ ஆர் ஆஸ் வெல் அஸ் ஆர் ரூல்ஸ் ஆர் இந்தியாவை மேடு எப்படின்னா நிறைய பேர் நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க, பாரோ பண்ணியிருக்காங்க, நம்ம வெளிநாட்டில் இருந்து பிச்சை எடுத்ததானே, அப்படி கிடையாது. நம்ம ஊர் தகுந்த மாதிரி அதை மாற்றிருக்கோம் சரிங்களா. அமெண்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும், நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்க சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை ஏற்று பேசுகிறாங்க, அதுக்கு 1000 விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆரோக்கியமான விஷயமா கிடையாது. நமக்கு அந்த விஷயத்தை எப்படி பெட்டராக பண்ண முடியும், நம்ம எப்படி அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஆனால் அதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், என்னுடைய மாடுலேஷன், என்னுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், மை வே ஆஃப் க்ரோன் அப், மை வே ஆஃப் எஜுகேஷன், மை வே ஆஃப் ஓவர்லோடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் whomever the opposite person is listening. ஸோ அவங்களோட நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய ஸ்டைல் இப்படி தான். I can modify my style, depends on my development and based on the other help whatever I'm gonna get. பட் நீங்கள் உங்கள் சைடில் பெஸ்ட்டாக பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம். இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. இதை விட பெஸ்ட்டாக என்னால் ப்ரெசென்ட் பண்ணோம்னா ப்ரெசென்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் டு எனிபடி. நான் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ வி கேன் டாக் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு ஃபேரான விஷயங்கள் இது நம்ம ஃபைட் பண்ணுறதுனால ஒன்றும் கிடைக்கிறது. ஸோ வாட் மை கன்க்ளூஷன் இஸ் தட் அத்தாரிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஹையர் டாப் அஃபீஷியல்ஸில் இருக்காங்க, இல்லை டாப் விவிஐபிஸ் ஃபேமிலிஸில் கேட்டகரைஸில் வராங்க அப்படின்னா தே have to be very very conscious on their work, on their signature, on their project, on their schemes, whatever they are going to be. என்னதான் இருந்தாலும் டைமே இல்லைனாலும் நோ அதர் கோ பிடிஎஃப் பிபிடி இல்லை வேறு ஏதோ ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸரோட அந்த எக்ஸ்பர்ட் லீகல் எக்ஸ்பர்ட்டு இவங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் அதை டிராஃப்ட் பண்ணி கொடுத்து தான் அவங்க மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் டூ. ஏன்னா அவங்களே எல்லா ஃபீல்ட் ஒர்க்கும் பண்ண முடியாது, பிகாஸ் they have their own work to be done. ஸோ அவங்களுக்கு பர்சனல் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இந்த இது வந்து பேலன்ஸாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா பர்டிகுலர் அத்தாரிட்டி ஷுட் கம் அப். அவங்க தான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணாத போது தவறும் போது மக்கள் எல்லாரும் புலம்பும் போது இது நிறைய மக்கள் இடையில பரவும் போது தான் அந்த மீடியா பர்சன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் விடாமல் இருந்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி. ஸோ
மீடியா பர்சன்ஸ் ஆர் சம்திங் லைக் தே ஆர் ரிஸ்கிங் தேர் லைஃப். ஸோ அந்த ரிஸ்கிங் லைஃப்பை வந்து நீங்கள் ஏன் ரிஸ்க் பண்ணி அவங்க கொல்லணும்? நிறைய பேர் கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இப்போது நிறைய ஜுடிஷியல் ஆஃபீஸில் வரவங்க கூட நிறைய பேர் சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து கேட்கும் போது ப்ரொட்டஸ்டாக இருக்கும்போது கொண்டு கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, ஆஸ் அ ப்ரொட்டஸ்டரும் நிறைய வந்து யூ ஹாவ் எலக்ட்ரானிக் வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டியாக இருக்கீங்க, என்னால் படிக்க முடியல, எனக்கு டைம் இல்லை, கன்சம்ஷன் இல்லைன்னா நீங்கள் யாராவது படிக்க சொல்லி ஃபுல்லாக டிராஃப்டை வந்து 1-2 பேர் மேலே சொல்லி அதை நீங்கள் கேட்டு அந்த ஸ்கீம் சரியானதா, நம்ம மக்களுக்கு அது பயனில் தான் இருக்க போகுதா, அதில் நமக்கு பெனிஃபிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இன்னும் கடவுள் இன்னமும் எவ்வளவோ வந்து சொத்துக்களையும் நியாயமான முறையில் வந்து பதவிகளையும் நமக்கு நிறைய விஷயங்களோ கடவுள் கொடுக்க தான் போகிறாரு. அதில் நீங்கள் நம்பிக்கை வைங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மக்களையோ மற்றவங்களையோ அவதிக்கு உள்ளாக்கும் போது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதில் அவதிப்படுறாங்க, வேலை வாய்ப்புகளை ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் கொண்டு வரலாம். எல்லாரோடைய ஆதாரம் இருக்குது, எல்லாரோட ஐடியும் இருக்குது, எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாம் வந்து ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதனால் ஆதாரில் போட்டால் பேன் வந்துடுது, பேனை லிங்க் கொடுத்தா பேங்க்கில் வந்துடுது, பேங்க்கில் வந்தால் அவங்க எடுத்த இஎம்ஐஸ் வந்துடுது, அவங்க இஎம்ஐஸ் எடுத்தால் வந்து ஃபினான்ஸ் வந்துடுது, ஃபினான்ஸ் எடுத்தால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுது, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்தால் அவங்களுடைய ஜுவல்ஸ் வந்துடுது, அவங்க ஜுவல்ஸ் வந்தால் அவங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் லிஸ்ட் வந்துடுது. இந்த லிஸ்ட்டு வந்து அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்டு, மேரேஜ் பண்ணதுக்கான டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அவங்க எத்தனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எங்கெல்லாம் படிச்சிருக்காங்கிறது எல்லாமே ட்ராக் டவுன் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ இப்போ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். நோபடி இன்னும் நிறைய பேர் பண்ண ப்ரைவசிக்கு வந்து இன்னுமே வந்து டிபியை வைக்காமல் இருக்காங்க. எனக்கு புரியல, இது ஒன்று வச்சுதானே அவங்கள வந்து கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சரிங்களா? லாட் ஆஃப் சோர்சஸ் ஆர் தேர். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இமேஜஸ் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியாமல். இப்போ இது இல்லை, வென் ஐ வாஸ் இன் ஸ்கூலிங் அப்பயே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவோட ஃபோட்டோவை அவர் டிபி வச்சு ஒரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்ததா வந்து எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். என் ஃப்ரெண்டு தான் என் ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணிருக்கேன், அது எனக்கே தெரியல. ஒருத்தவங்க நேரில் பார்த்து எனக்கு கேட்கும்போது தான் தெரிஞ்சது. ஏன் மேம் எனக்கு ஏற்பட்டு தானே எனக்கு ஏற்பட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டேவே கிடையாது. ஒருத்தர் என் ஃபோட்டோவை எப்படி எடுத்தாருன்னே தெரியும். நான் அப்போலாம் ஃபோட்டோவே வைக்க மாட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவே வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், குட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து என் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு டேக் பண்ணி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது இன்னொரு ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவர் என் ஃபோட்டோவை காமிச்சு உங்கள் பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. எனக்கு எப்பப்பா பர்த்டே, நான் பர்த்டேவே கொண்டாட மாட்டேன், எந்த நாளும் கொண்டாட மாட்டேன், எல்லா நாளும் நமக்கு ஒரு நாள், யாருப்பா அந்த மாதிரி காமிச்சது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இது என்கரேஜ் பண்ணாதீங்க, உடனே அந்த பையனை வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இருக்க தான் போகுது. இனி சைபர் விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆக தான் போகிறது. ஸோ ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து ரொம்ப வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும்போது சரி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்து. இப்போயே நம்ம எந்த வீடியோவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறதே கிடையாது. பிடிச்சா பாருங்கள், இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து பார்த்து தான் இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் படித்த படிப்புக்கு திருப்பி ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம ப்ரொஃபஷனலாக ஓரளவுக்கு தான் நம்ம கைட் பண்ண முடியும். ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட் என்னால் சொல்ல முடியும், ஒரு ப்ரிகாஷன் மெத்தடை சொல்ல, ஒரு மெஷர்ஸை நான் சொல்ல முடியும். அதை தாண்டி நான் வந்து என்ன பண்ண முடியாது. அதையும் தாண்டி வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் லீகல் சைடில் நீங்கள் வந்துட்டு நான் ஃப்ரீயாக பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியாது. அமௌண்ட் தேவைப்பட்டால் தான் நம்ம ஸ்டாம்போ அதர் ஒர்க்ஸோ நம்ம அதர் இது டேரெக்டாக ஒரு சில பேர்லாம் ஸ்டாம்ப் ஃபீஸ் மட்டும் சொல்லுங்கலாம் கேட்குறேங்க. நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, குனியரை வந்து குனிஞ்சானா அடிக்கடிக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் அத்தாரிட்டிகிட்ட பேசுனா அந்த அத்தாரிட்டி நான் எப்படி மரியாதையை பேசணும், அவங்க வந்து எங்கே உட்கார்ந்துருக்காங்க, கஸ்டமருக்காக உட்காந்துருக்காங்க, அந்த கஸ்டமருக்கான அன்பான வார்த்தைகளோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷனில் ஃப்ரெண்ட்லியான டாக்ஸாக தான் இருக்கணும். அவங்க வாய்ஸ் டோன் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்மளும் வாய்ஸ் டோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதாவது சொல்ல நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசணும் ஒரு விஷயம், நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ, எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையோ அன்வான்டாவோ தேவையில்லாத விஷயங்களோ கட் பண்ணிடுறோம், மிகுந்த விஷயங்களையோ நம்ம எப்பயுமே நம்ம சொன்னதில்லை. அதை நம்ம எல்லாமே ரியல் லைஃப்பில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால ஒரு லீகலாகவே போனாலும் அவங்களுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு அவங்களுக்கே எதிராக மாற்றப்பட்டு இருக்க எவிடன்சஸ் அவங்களுக்கு எதிராக இருக்குது நம்ம தெரியறதுனால அவங்க கஷ்டப்படக்கூடாது, இனி சஃபர் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுனால மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை மேக்ஸிமம் பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? ஒரு சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய சைக்காலஜி படி ஒவ்வொருத்தவங்களுக்கு தப்பாக இருக்கலாம். நான் ஒரு ப்ரொஃபஷனை சொல்கிறேன் அப்படின்னா ஏன் ப்ரொஃபஷனில் நிறைய பேர் கோவம் இருக்கலாம், என்ன இந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவம் இருக்கலாம். ஆனால் நான் படித்திருக்கேன், என்னுடைய படிப்பு என்னோட போயிடக்கூடாது.
இல்லைங்களா? அடுத்த மக்களுக்கு போகணும். என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? நான் இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஸோ இந்த கஷ்டம் அந்த நபருக்கு ஏற்படக்கூடாது. அந்த உண்மையான நபர், அந்த நேர்மையான நபருக்கு பிரதிபலிக்க கூடாது. அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா, ஏன்னா ஒரு புள்ளி வச்சா ஓலம் போட்டு அது ஒரு மாளிகையே கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு இது கிடைத்திராதா, அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துராதா, ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்கா, சட்டமே இல்லைன்னு நினச்சோமே, இவ்வளோ சட்டங்கள் இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பின் பெயர்லாம் நம்ம செய்யறோம். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் யூடியூப்பை தாண்டி நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லீகல் ஃபீஸ் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ படிப்பு உங்களை படிக்க வச்சிருக்காங்க, இவ்வளோ லீகல் சைடு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் உங்கள் மகளோ இல்லை நீங்களே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுவீங்களா? அது ஒரு நியாயமான விஷயமா? எங்கள் சட்டமே என்ன சொல்லுன்னா ஃபீஸ் வாங்க தான் சொல்லுது, ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வாங்க தான் சொல்லுது. பேஸ்ட் ஆன் இன்கம் டேக்ஸ். இப்போ நிறைய பேர் அத்தாரிட்டிஸ்லாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், பென்ஷன்ஸ் நிறைய பேர் மறைச்சு போய் பேசுறீங்க. நமக்கு அப்பட்டமாக தெரியும். சரி, நான் தெரியாமலாம் இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் அதுதான் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கோம். அதனால் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு ஓரளவுக்கு நம்ம வி கேன். சரிங்களா? அதனால் நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ யுவர் செல்ஃப், ஹூ யூ ஆர். ஏன்னா இப்போ நம்ம ஒன் சைடு வி ஆர் கிளியர் வித் ஆர் ஆல் ப்ரொஃபைல்ஸ் கிளியராக இருக்குது. ஐம் கிவிங் மை ஓன் இன்சைட்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். பிகாஸ் ஒரு நம்பிக்கை, என்னுடைய நண்பருக்கு சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், பாதிக்கப்படக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பார்க்குறவங்க ஒரு விக்டிமாக கூட இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். அவங்க அதில் எப்படியாவது மீண்டு வெளியே வந்துடணும். ஏதோ ஒரு வெப்சைட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து மீண்டு வரதுக்கு ஒரு முயற்சிக்கு உதவியாக இருந்துருமே அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்காம நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டிருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா நபர்கள் பாதிக்கப்பட்டவருங்க, ஐயோ இது ஒன்று தெரிஞ்சிருந்தா போதுமே மேம், நான் வந்திருப்பேன் மேம், எனக்கு தெரியாமல் போயிடுச்சு மேம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் மேம், இவ்வளோ இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாதனால ஒரு இத்தனை பேர் ஏமாத்திக்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி துடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நான். அதனால உங்களுக்கு there is no compulsion to see my videos, or there is no compulsion to follow or to share or to talk about anything. சரிங்களா? அதனால உங்களுக்கு பர்சனலாக ஒரு சில பேர் பயனாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு டைம் வேஸ்ட்டாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு செகண்ட் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. பிகாஸ் ஐம் நாட் டாக்கிங் இன் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நார்மல் லீகல் சைட் மட்டும் பேசல. ஐம் கிவிங் யூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் all the perspective of pillars so legislative, executive, judiciary, press. ஸோ இவங்களுடைய நாளோட பெர்ஸ்பெக்டிவ் அலாங் வித் மை நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் கண்ணு செவந்து போய் அழுகுறாங்க. பார்த்தீங்களா? மனசுலேருந்து அழுகுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல்களை கேட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டேட்டாஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவர்லோடுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை விட ஆர்வத்தில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நீங்கள் கேட்க உங்களுக்கு பழக, ஆமா இல்லை அன்றைக்கி இந்த வீடியோவில் எதுதான் சொன்னாங்க, என்ன இவங்க இந்த வீடியோவில் இதே சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ அதுக்காக முயற்சியாக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அஸ் அத்தாரிட்டி ஒரு செலிப்ரிட்டி, இட் கேன் பி ஆஃப் எனி பர்சன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு திறமையானவங்களாக இருந்தால் மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போக முடியும். அதுக்காக மற்றவங்களை கொண்டோ ஹர்ட் பண்ணியோ கொலை பண்ணியோ மிரட்டியோ இந்த மாதிரி செய்கிறது ஒரு வெற்றியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தருடைய இது எப்படி சேலஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நேற்று கூட ஒரு இது வந்துச்சு, மேபி ப்ராபப்ளி Thursday ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மந்த்து தான் 3/4/2025 பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், அதாவது ஆணவ கொலை தான் அண்ணனே செய்ததாக ஒரு தகவல் பார்த்தேன், ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அப்போ இதில் என்ன தோணுது அப்படின்னா, அண்ணன் அப்படிங்கிற போது அவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு 90s or 2000 கிட்ட தான் இருந்திருப்பாங்க. ஸோ சொந்த தங்கச்சியே, அது நம்ம உள்ளே போக வேண்டாம். ஸோ அது நம்ம இன்டெப்த்தாக பேச நமக்கு விருப்பம் இல்லை. அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை முரணாகவும் இருக்கலாம். அது நம்ம வேணாம், அது சின்ன ஒரு விஷயத்து. ஸோ இன்னும் அந்த வன்முறை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. அந்த என்ன சொல்கிற ஆணவ கொலைன்னு ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. அது ரொம்ப தப்புங்க. அது தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் மனுஷங்க தான், எல்லாரும் சாக தான் போகிறோம். பிறக்கணும்னு யாரும் வேண்டிக்கிட்டு யாரும் பிறக்கல, ஆனால் பிறந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி எல்லாரும் சாக தான் போகிறோம். அவன் எவன் கூட இருந்தால் நமக்கு என்னங்க, நம்ம கூட பிறந்துட்டான், நம்ம கூட இருக்கிறான், நம்ம சொந்தக்காரன், நம்ம மதக்காரன், எதுக்குங்க இல்லையா? நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊருக்காரன், உங்கள் பர்டிகுலர் சோவன்ஸோ ரிலீஜியஸில் இருக்கவன் வாங்கினா நீங்கள் ப்ராஃபிட் ஆகி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்களா? முடியவே முடியாதுங்க. என்னைக்கு இந்த டைவர்ஸ் ஒரு விஷயம் உள்ளே இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம வாழ முடியும். நல்லா நானோ நீங்களோ இப்போ டைவர்ஸான ஒரு கான்செப்ட். ஏன்னா நான் இப்போ பிளட் பேங்க்கும் இருந்துக்கோங்களேன், உங்கள் சொந்தக்காரன், உங்கள் ஓன் பிளட்டு
இருந்தாலும் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க, நிறைய நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க. எங்க கிட்னி கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவங்கள கிட்னி கொடுத்துருக்காங்க, மேட்ச் ஆன பேங்க், இதெல்லாம் சும்மா இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். ஸோ கிட்னி ஆஃபர் பண்ணியிருக்காங்க, லிவர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய, அதாவது உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் மதக்காரங்களோ ஜாதிக்காரங்களோ கூட இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அது நிறைய நேரங்களில் அதை விஷயத்த கூட ரிவீல் பண்ண மாட்டாங்க, கான்ஃபிடென்ஷியலுக்காக சொல்ல மாட்டாங்க, ஹூ இஸ் த டோனர்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டெம் இப்போ கேன்சர்ஸ்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சி ப்ளீஸ் கைண்ட்லி லீவ் தீஸ் அண்ட் ஆல். நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும், நாலேஜ் இருக்கும், பட் அவங்க அதை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ட்ரிகர் பண்ணி இந்த ஸ்டேஜ்க்கு வந்தாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் அஸ் 90s அண்ட் ஆஸ் வெல் அஸ் 2000 கிட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் செய்யாதீங்க, இந்த ஜென்ரேஷனில் பறக்கிறவங்களும் அப்படிலாம் பண்ணாதீங்க. சி ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். நம்ம படிக்கும் போதே ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வி ஷுடன்ட், தீண்டாமை என்பதே தவறான விஷயங்கள் தான் சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம், ஸோ நோ தட் அண்ட் லாட் ஆஃப் லாஸ் ஆர் தேர். அது மேபி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேறுபாடு காமிச்சு யார்கிட்டையும் பேசாதீங்க. நல்லவங்களா இருக்காங்களா, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்களா, நல்லதை செய்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். நல்லவங்க எல்லா இடத்துலையும் வந்து நிற்க முடியாதுங்க. ஏன்னா அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அவசரப்பட்டு வந்து நின்று அவனு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்கிறதுக்கு எவனுமே இருக்காமல் போயிடுவான். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் உங்களுடைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன் ஒன் வே ஆர் த அதர் வே. எல்லாரும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனவங்க, நிறைய பேர் வந்து ஒரு பாயிண்ட் டைம்ல உண்மைகளை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே பேச முடியல, அந்த என்ன சொல்றது, மேபி அதை ஐயோ சொல்லாம இருந்துட்டோமோ, நம்ம அதை சொல்லியிருக்கலாமோ, செய்யாம விட்டுட்டோமோ, மக்களுக்கு நம்ம எதுவும் ரிஃப்ளெக்ட் கொடுக்காம போயிட்டோமோ, மக்களுடைய அன்புக்கு நம்ம எதுவும் பண்ணாம போயிட்டோமோன்னு நினைக்கிற ஆதங்கத்துல தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ முதல்ல பிரிச்சு பாருங்க. அமெண்ட்மெண்ட் வந்து என்னதான் இருந்தாலும் நான் எந்த விஷயங்கள் சொன்னாலும் அதை உங்களுக்கு செக் தான் பண்ண சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நம்பணும்னு நான் சொல்கிறேன். அதனால நிறைய லிங்க்ஸ் கொடுக்குறேன், நிறைய வந்து வெப்சைட்ஸில் உங்களுக்கு விஷுவலைசேஷன் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் என்ன அப்படியே நம்பக்கூடாது, நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். லீகல் சைடில் வந்தால் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுவோம். பட் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ் வந்து உங்களுக்கு போய் தள்ளி விடணும்னு நினச்சிடலங்க. நிறைய பேர் அது தவறான விஷயம் இருக்கும், கேஸை உடனே ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபைல் பண்ணுறது பற்றி இல்லை, அதோடைய இம்பாக்ட் அண்ட் கான்சிக்வன்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? எடுத்து ஒரு கேஸை கொடுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நான் வந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா கேசஸ் வரும்போதுலாம் நீங்கள் வந்து தான் ஆகணும், ஒரு பாயிண்ட்ல நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அது நீங்கள் அலையிற மாதிரி தான் இருக்கும், லீவ் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எல்லாமே எடுத்து தான் சொல்லி தான் செய்யணும். நம்ம ஒருத்தவங்க வந்துட்டாங்க சும்மா ஒரு காசை வாங்கி டப்பால போட்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இது வரைக்கும் யூடியூப் மூலிமா நம்ம எந்த ஒரு பெருசாக ஒரு மானிட்டைசேஷன் மாதிரியான விஷயங்களோ இல்லை இது மூலிமா நம்ம பெரிய பெரிய ரெஃபரன்சஸ் அந்த மாதிரியான விஷயங்களுமே நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் ஜென்ரலாக மேக்ஸிமம் லீகல் ஒப்பீனியன் கொடுக்க மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆல்ரெடி அட்வொகேட்ஸாக இருந்தாங்க, தயவு செஞ்சு மறைச்சு போய் பேசாதீங்க, தயவு செஞ்சு உண்மைகளை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த விஷயம் எதுக்கு அந்த விஷயம் எதுக்குன்னு சொல்கிறதுனால நம்ம யாரோட பெனிஃபிட்காக, உங்களோட பெனிஃபிட்காக தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம நிறைய கேசஸ் வந்து ஃபேமிலியில் வந்து அட்வொகேட்ஸை நம்பி நம்ம அட்வொகேட்ஸை நம்பி கொடுக்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாதனால நம்ம ஃபர்ஸ்டே ஒரு லீகல் சைடு லீகல் ஒப்பீனியன் வச்சு நம்ம கன்சல்டேஷன்லேயே நமக்கு உங்களுக்கு கிளியராக என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுத்து அதுக்கு டைம் எடுத்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரம் கூட அது டைம் கன்சம்ஷன், அந்த டெப்த் ஆஃப் த கேஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் த கேஸ், உங்களுக்கு எப்படி பாதிக்க போகுது, உங்கள் ஃபேமிலி எப்படி பாதிக்க போகுது, அப்படி எல்லாத்தையும் A to Z நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாரும் 1-2 வார்த்தையை தான் சொல்லுவாங்க, நம்ம எப்பயுமே அப்படி கிடையாது. மேக்ஸிமம் நம்ம எப்படி குழந்தைகளை வந்து அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களை காப்பாற்றணும், என்ன நல்ல எண்ணம் இருக்குமோ அதே மாதிரி தான். அதாவது அப்பா அம்மானா கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரியான நல்ல எண்ணத்தில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அதனால் வந்து என்னுடைய சகோதரிகளாக இருக்கவங்க, இல்லை என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சரிங்களா? நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்துகிறோம் புண்படுத்துறதுக்காகவோ கிடையாது. இல்லை அத்தாரிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதனால மக்கள் விழிப்புணர்வு அடையிறதுனால என்ன கிடைச்சிட்டு போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த மக்களுமே ஒரு அத்தாரிட்டி ஆகணும்னு நினச்சி தான் ஆர்வத்தில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வேலை வாங்கிட்டோம்னா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் ஃபேமிலியில் சொல்லுவாங்க, வெளியெல்லாம் போகாத, வீட்டிலே இரு, வெளியே போகாத, பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடாத. ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கும் லைஃப் செல்ஃப்லேயும் எப்படி பாதிக்கப்படும். அது பென்ஷன் இல்லை, பென்ஷனே வாங்கிட்டு இருந்தவங்க பென்ஷனே வாங்க முடியாமல் பண்ணிட முடியக்கூடிய க்ரைட்டீரியாஸ் அண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது நிறைய பேர் தெரியறது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் எகிரி வந்து புதுசாக போலீஸ் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டர் ஆனவங்களாம் ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்காங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதனால எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன், கோர்ட்டில் வந்து கேஸ்
ஃபைல் பண்ணாதான் கோர்ட்டுக்கு வருமா கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாலும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிற்கணும். ஏன் விஏஓ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அத்தாரிட்டியாக இருந்து அவங்க போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க செய்யலை அப்படின்னா அந்த விஏஓ கன்சர்ன் விஏஓ வரணும். இல்லைனா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து இதுக்கு அவங்க பண்ண தப்புக்கு இவங்க பதில் சொல்ல விதத்தில் கலெக்டரோ டிப்டி கலெக்டரோ யார் அந்த இடத்துல இன்சார்ஜாக இருக்காங்களோ அவங்க வந்து பதில் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த ப்ரைவேட் ஜாப்ஸ், பேங்கர்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரீட் பண்ணக்கூடிய மென்டல் பார்த்தீங்கன்னா மேபி கோமாமால போயிட்டு வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்கொயரி பண்ணுவாங்க. irrespective of anybody else, everybody will be inquired somehow or the other by not only by advocates கிடையாது, press, not only by press but by with the lot other agency and organization நமக்கே தெரியாது. அதனால பி ட்ரூ அண்ட் பி ஹானஸ்ட். நம்ம சொல்லக்கூடிய பதிலில் உண்மையும் நேர்மையும் இருந்தாவே போதும், நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்ம பேசுகிறத நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் அது நமக்கு ப்ராப்பராகவும் உண்மையாகவும் அந்த வார்த்தைகளை ஏற்றக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பதிவை வந்து இப்பயும் சொல்கிறேன், இது எனக்கு தெரிந்த ஒரு முயற்சியில் நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா இது ஆலினால் நம்மளே வந்து கஷ்டப்படுறோம், நம்மளே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம், நம்மளே ஒரு விஷயத்தை ஓரலாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச், கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணாமல் நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஸோ ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னுடைய முடிந்ததை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நீங்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. நாளைக்கு வந்து லீகலுக்கு இதே கேட்காம நீங்கள் வந்து இதே கேள்வி தான் நான் கேட்பேன், இது நீங்கள் பண்ணீங்களா, அட்வொகேட் இருக்காங்களா, ஃபேமிலி அட்வொகேட்ஸ் இருக்காங்களா, சிஏவை பார்த்துருக்கீங்களா, இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, உங்களுக்கு ப்ரமோஷனில் வருது அப்படின்னா அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக இருக்கா, நீங்கள் டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறீங்களா, பேன் லிங்க்டாக இருக்கா, அதர் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். இந்த பாயிண்ட் நான் இங்கே விட்டுட்டேன்னா அதர் சைடில் இருக்க டிஃபெண்ட் பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா அந்த பாயிண்ட் பிடிச்சிப்பார். அதுக்காக தான் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒரு லீகல் ஆஃபீஸரே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் லீகல் ஆஃபீஸர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக லீகல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. பேங்க்கில் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இருக்கிறாங்க. லீகல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வந்து அசோசியேஷன்ஸ்க்குலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் லீகல் ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் சைடு பேசுறது தான் ஸ்டேட் சைடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு இருக்காங்க. இப்போ பிரைவேட் சைடு இருக்கவங்க எல்லாமே பிரைவேட்டாக வந்து அட்வொகேட்ஸை நியமனம் செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்க ரெகுலராக பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேனல்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க, நார்மல் பப்ளிக்காக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் இன்னும் அத்தாரிட்டியாக ஆக போகிறீங்க உங்கள் ஊர்லேயே அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உள்ளே வராதிங்க. நிறைய பேர் பேனர்ஸ் வச்சு பட்டாசு வெடிச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூ ஆர் நாட் அட் ஆல் அலவுடு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தண்ணி அடிக்கிறது, பார்ட்டி கொடுக்கறது, கல்யாணத்தில் வந்து பார்ட்டி கொடுக்கறது, இதெல்லாம் எவனா மீடியா பர்சன்ஸோ வேறு யாருக்காவது தெரிய வந்து உங்கள் வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை எதை வச்சு நீங்கள் ஆணவத்தோடு ஆனீங்களோ அதுவே இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ மேக் ஷுர் யூஆர் ஜென்யூன் இனஃப், யூஆர் ஃபேர் இனஃப், யூ கிவ் யூர் 100% ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர்கிட்டையோ கிளைண்ட்டுக்கிட்டையோ ஒரு சர்வீஸ் பர்சன்ஸ்கிட்டையோ நம்ம ஓரளவுக்கு அன்பா பாசமாவோ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணும். ஒரு பாயிண்ட் மேலே நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப ட்ரிகர் பண்ணி நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்து நம்ம வேலையெல்லாம் அதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா நம்மளால் எப்பயுமே சைலண்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த லெவலில் யாரும் போக மாட்டாங்க. ஒரு அத்தாரிட்டி பார்த்து பேசிட்டோம்னா எப்படியாவது அவங்க கெஞ்சி கூத்தாடி அந்த ஒர்க்கு நல்லபடியாக முடியணும்னு நினச்சி தான் வருவாங்க ஒவ்வொருத்தரும். நம்ம அதிகாரம் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் எந்த வேலையும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. irrespective ஆஃப் யுவர் பப்ளிக்காக இருக்கலாம், லைக் அத்தாரிட்டியாக இருக்கலாம், இல்லை விவிஐபிஸாக இருக்கலாம், எங்கேயுமே அதிகாரம் செல்லாது. சரிங்களா? அது அடக்குமுறையாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ நோபடி இஸ் பிலோ, நோபடி இஸ் அபவ், எவ்ரிபடி இஸ் காமன் பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம்.